வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் 99 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் நடந்த ஒரு கிரைம் சீனை பற்றி தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ ஜெர்மனி 99 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். வீடுகள்லாம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும், வீட்டை சுற்றி பனி. ஸோ நம்ம நடந்து போனாலே அந்த இடத்துல வந்து நம்மளோட கால் தடம் போடும். இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் நடந்த ஒரு கிரைம் சீன். இந்த கிரைம் சீனை ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு ஹிண்டர் கைஃபெக் ஃபார்ம் ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1922 மார்ச் 31 ஈவினிங் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 6 பேர்த்த பிக்ஆக்ஸ்னு சொல்லுவாங்க, கோடாரி, அதை வச்சு 6 பேர்த்தையுமே அந்த கொலைகாரன் கொண்டு இருக்கான். அந்த ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா கிரப்பர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கிரப்பர். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க பேர் வந்துட்டு விக்டோரியா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. பட் அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது, எசிலியா, அதுக்கப்புறம் ஜோசப். ஜோசப்ன்றது வந்துட்டு ஒரு கை குழந்தை, 2 வயசான ஒரு கை குழந்தை. இது 5 பேர். இது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க பேர் மரியா. ஸோ நான் இப்போ அந்த கிரைம் சீன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். வீட்டுக்குள்ளே போனால் ஒரு தொட்டில் இருக்குது, அந்த தொட்டிலில் ஒரு குழந்தை. அந்த குழந்தைய வந்துட்டு அந்த கோடாரியை வச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போனால் மரியா அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் பெட்டில் வச்சு அவங்கள கொன்னுட்டு இந்த 2 டெட் பாடி தான் அந்த வீட்டுக்குள்ளே கிடைக்குது. மீதமுள்ள 4 பேரும் வீட்டுக்கு பின்னாடி பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் சைடில் பான் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னா என்னென்னா மாட்டு தொழுவோம், நம்ம ஊர்லாம் மாட்டு தொழுவோம். ஸோ வீட்டில் ஏதாச்சும் ஆடு மாடுலாம் இருக்குன்னா அதெல்லாம் அதுக்கு தேவையான விஷயங்கள் வைக்கிறதுக்கு, இல்லை இந்த மாடுகளெல்லாம் கட்டி போடுறதுக்கு ஒரு குட்டியான ஒரு வீடு மாதிரி, இதுதான் பான்னு சொல்லுவாங்க. அந்த பானில் இந்த மீதமுள்ள 4 டெட் பாடிஸும் அவங்களுக்கு கிடைக்குது. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு ரீசனுக்காக தான் இவங்க 4 பேர்த்தையுமே அந்த இடத்துல போய் கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்லேருந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரோட டெட் பாடிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் 4 டெட் பாடியும் அப்படியே ஸ்டாக் மாதிரி அடுக்கி வச்சு அதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய அந்த வைக்கப்பொருள்லாம் அப்படியே போட்டு மூடி மறைக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்குது. இதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் கொஞ்சம் மோசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 6 பேர்த்த கொன்னதுக்கு அப்புறம் ஒரு வாரம் அந்த வீடு ரொம்ப நார்மலாகவே இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை அந்த கொலைகாரன் கொடுக்குறான். அந்த வீட்லேயே தான் அவன் தங்கிட்டு இருக்கிறான் அந்த ஒரு வாரமும். அங்கே இருக்கக்கூடிய விலங்குலாம் இருக்கு இல்லையா, ஆடு மாடு, இதுக்கெல்லாம் தேவையான ஃபுட்டு, இது எல்லாமே ப்ராப்பராக தண்ணி, இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வெளியே ஒரு போஸ்ட்மேன் ஒரு லெட்டரும் டெலிவர் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் லெட்டர் டெலிவர் பண்ணும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் கட்டி போட்டிருக்கு. அந்த நாய்க்கு தேவையான ஃபுட்டு, தண்ணி, இது எல்லாமே அந்த இடத்துல பக்காவாக ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே 2 டெட் பாடிஸ் இருக்கிற அந்த டைம்லேயே கிச்சனில் போயிட்டு இவன் சமைச்சு சாப்பிட்டு இருக்கான். ஸோ சமைக்கும் போது சிம்னிலாம் இருக்கும் அந்த காலகட்டத்தில். ஸோ சிம்னிலேருந்து புகைலாம் போகுது. இந்த விஷயத்த எல்லாமே பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கொலைகாரன் அந்த வீட்டை விட்டு போயிடுறான். ஸ்மெல்லை வச்சு இந்த வீட்டில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே ரிகவர் பண்ணுறாங்க. பின்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு கிடைக்குது. முதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மரியா அந்த இடத்துல வீட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு முதல் நாள் தான் அந்த ஜாப்லேயே ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு இறந்தாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் டே அவங்களோட ஜாப்ல முதல் நாள். இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரங்க இருந்திருக்காங்க. அந்த வேலைக்காரி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன ரீசன்னு கேட்டப்போ, இந்த வீடு ஹாண்டட், அதனால தான் நான் இந்த வீட்டில் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும் போது சடனாக பறனை, நம்ம இங்கிலீஷ் பேய் படங்கள்லாம் பார்க்குறோன்னா அதில் வந்து ஒரு பறனை மாதிரி ஆட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுவாங்க. அந்த பறனையிலேருந்து ஒரு சில வாய்ஸஸ்லாம் கேட்குற மாதிரியும், யாரோ அந்த இடத்துல நடந்து போகிற மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட்லாம் கேட்குற மாதிரியான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் பயந்துட்டு அவங்க அந்த வேலையை விட்டே போயிடுறாங்க. அவங்க வேலையை விட்டு போன ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்காங்க இல்லையா, மீதமுள்ள அந்த 5 பேர் அவங்களுமே இதே போல் அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே போல் சில வாய்ஸு, ஃபுட் ஸ்டெப்ஸு, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபேமிலிக்கும் கிடச்சிருக்கு. அந்த வீட்டோட ஹெட் மிஸ்டர் கிரப்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நியூஸ் பேப்பர், இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வாங்கினதே கிடையாது, சம்மந்தமே இல்லாத ஒரு நியூஸ் பேப்பர் அவங்க வீட்டுக்குள்ளே அப்பப்போ அவர் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு ஒரு சாவி செட்டு இருக்கும். அதில் ஒரு சாவி செட்டு சடனாக தொலைஞ்சு போயிடுது. வீட்டில் டூல் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் வச்சுருக்காங்க. அந்த ரூமை யாரோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை ட்ரை பண்ணும்போது அந்த பர்சனோட நெகத்தினால அந்த டோர் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த கிரப்பர் வந்து அவர் பார்க்குறாரு. இது இல்லாமல் இன்னொரு 2 முக்கியமான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. வீட்டுக்கு பின்னாடி வீட்டை சுற்றி வந்துட்டு பனி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ வீட்டுக்கு பின்னாடி அந்த பனி, ஸோ காட்டு பகுதி பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் மரம் செடி இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போன மாதிரியான அந்த கால் தடம் இருக்கும். அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து அவங்களால பார்க்க முடியுது. பட் போனவங்க திரும்பி வெளியே போனதுக்கான தடம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அந்த கிரப்பர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம்,
வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பணம் இருந்திருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே போனவன் திருடனாக இருந்திருந்தா அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவன் போயிருக்கணும். பட் அந்த பணம் அவன் டச்சே பண்ணல. அந்த பணம் இருந்தது எந்த அளவுக்கு இருந்திருக்கோ அதே போல தான் பணம் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். இப்போ சஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தா நிறைய பேர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு ஆள் தான். அது பக்கத்து வீட்டு நெய்பரான லாரன்ஸ் அப்படின்ற ஒரு நபர். லாரன்ஸ் வந்து ஒரு விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்கிறான். என்னன்னா, விக்டோரியாவுக்கும் தனக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் அந்த 2 வயசான அந்த ஜோசப் அப்படின்ற ஒரு குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறான். பட் உண்மையாகவே அந்த குழந்தை யாருக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிறத பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழந்தை கிரப்பருக்கும் விக்டோரியாவுக்கும் பிறந்த குழந்தை அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவுமே அகைன் ஒரு இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப். கிரப்பர் யாரு அப்படின்னா விக்டோரியாவோட அப்பா, ஜோசப்புக்கும் அப்பா. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தை தான் ஜோசப். இதுவுமே ஒரு இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால தான் இந்த கொலைகள் எல்லாமே நடந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் செக் பண்ணுறாங்க. பட் அகெயின் இதுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஒரு இன்கன்க்ளூசிவாக தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுமே போய் முடிஞ்சிருது. இவங்களோட பேட் லக், இவங்க இறந்துடுறாங்க. பட் ஸ்டில் இந்த பேட் லக் வந்து இவங்கள கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்குது. என்னன்னா, ஆட்டாப்சி காரணமாக அந்த அவங்களோட 6 பேர்த்தோட தலையுமே தனியாக துண்டாக வெட்டி எடுத்துட்டு அவங்களோட டெட் பாடிஸ் அந்த தலை இல்லாத ஒரு முண்டம் இருக்கும் இல்லையா, அதை தான் புதைச்சி அந்த கடைசியாக பண்ண வேண்டிய அந்த காரியங்கள் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. வெறும் தலை இல்லாத அந்த முண்டத்தை மட்டும்தான் அவங்க புதைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் இதெல்லாமே முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஏதாவது ஹாண்டிங்கான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கா அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த வீட்டு ரொம்ப சைலண்டாக தான் இருக்குது. 1 வருஷம் ஆயிடுச்சு. பட் அந்த நெய்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு 6 பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அதை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அதனால 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டை மொத்தமாக இடித்து தள்ளிட்டு இவங்க பேரில் இவங்க ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு மான்யூமெண்ட்டை மட்டும் அந்த இடத்துல கட்டிட்டு விட்டுடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஹிண்டர்கைஃபெட் ஃபார்மில் நடந்த ஒரு கிரைம் சீன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு யார் இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குது, வேறு ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.